ஏஐ வந்துடுச்சு, அது என்னோட கரியர், பிஸ்னஸ், ஜாபை எடுத்து சாப்பிட்ருமா, முழுங்கிட்டு போயிடுமா? எனக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா வேணும். நான் ஒரு ஸ்கில்லை கற்றுட்ருக்கேன், நான் ஒரு ஜாப் செஞ்சுட்ருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். எல்லாரும் அந்த ஏஐ வந்துடுச்சு, இந்த ஏஐ வந்துடுச்சு, என்னை குழப்புறாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு கிளியரான ஆன்சர் கொடு. நான் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அந்த பிஸ்னஸ் ஏஐ வந்து சாப்பிட்ருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளியர் கட்டான ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு சிங்கிள் வீடியோ. ஆக்சுவலாக என்னன்னா, என்கிட்ட நிறைய பேர் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க லிங்க்டின், இன்ஸ்டாகிராமில். ப்ரோ, இந்த ஏஐ வந்துருச்சு, நான் இதை கற்றுக்கிட்டு இருக்கேன், இதை கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் இந்த ஜாப் செஞ்சுட்ருக்கேன், அந்த ஏஐ வந்துருச்சுன்னு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கொஷின்ஸ். நிறைய பேர் பயந்துட்டுருப்பாங்க. நான் காலேஜ் படிக்கும்போது ஏஐ வந்துருச்சுன்னாங்க, நான் ஜாப் போகும்போது ஏஐ வந்துருச்சுன்னாங்க, நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏஐ வந்துருச்சுன்னாங்க. அதெல்லாம் பார்த்து நான் ஒரு நாளும் பயப்படல. எப்படி ஏஐ உங்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், ஏஐ வந்து ஜாப்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட் ஐடியா கொடுக்குறேன். அப்போ தான் வந்து உங்கள் ஒரு கரியராக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃப்ரீலான்ஸாக இருக்கட்டும், ஒரு பயப்படாமல் நீங்கள் ஒரு விஷயம் செய்வீங்க. ஸோ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா பண்ணாதான்றது தான் கம்ப்ளீட் கிளியர் கட் வீடியோ இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பை எண்ட் ஆஃப் 2026 85 மில்லியன் ஜாப்ஸ் வந்து ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ணப்படும். மீன்வைல் பை எண்ட் ஆஃப் 2026 95 மில்லியன் ஜாப்ஸ் ஏஐ வரதுனால க்ரியேட் பண்ணப்படும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எவ்ரி 10-15 இயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் நியூ கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு 10 இயர்ஸ், ஒரு 100 இயர்ஸ் முன்னால் மரம் ஏறுறது, வீடு கட்டுறது, விறகு எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஜாபாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி பெரிய பெரிய மிஷினரிஸ் இருக்குது, பெரிய பெரிய டூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதுனால அந்த ஜாப்ஸ் இல்லை, அதோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. இப்போது மரம் விடுறதுனா ஒரு பெரிய மிஷினரிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு 10 இயர்ஸ்க்கும் ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணப்பட்டே இருக்கும். ஆக்சுவலாக நவல் ரவிகாந்த் இந்த விஷயத்த சொன்னார். ஒவ்வொரு 10 வருஷத்துக்குமே ஒரு புது கைண்ட் ஆஃப் ஜாப் க்ரியேட் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக அடாப்ட் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே போயிடுவீங்க. நீங்கள் சீக்கிரமாக இந்த ஜாப், கரியர், பிஸ்னஸ்க்கு வந்து அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா யூ வில் சர்வை. நவல் ரவிகாந்த் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி 10 இயர்ஸ்க்குமே ஒரு புது கைண்ட் ஆஃப் ஜாப் க்ரியேட் பண்ணப்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த ஜாப் இப்போது 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்காது. ஒரு 20 வருஷம் முன்னாடி கேம் விளையாடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஜாபாக இருக்குதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்பியிருப்பாங்களா? இன்றைக்கி கேம் விளையாடுறது, பாட்டு பாடுறது, பாட்காஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஜாபாக இருக்குது. ஸோ எவ்ரி 10 இயர்ஸுக்குமே ஒரு நியூ கைண்ட் ஆஃப் ஜாப் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கப்படும். ஓல்டு ஜாப்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக அதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அடாப்ட் ஆகுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இந்த ஜாப் ரீப்ளேஸ்மெண்ட், பிஸ்னஸ் டெஸ்ட்ராய் இதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஐ வந்து எதுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் அதுக்கு அடாப்ட் ஆகிறது, என்ன டூல்ஸ் லேர்ன் பண்ணுறது, என்ன பிளாட்ஃபார்ம் லேர்ன் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலாக எதுக்கு வந்து ஏஐ க்ரியேட் ஆகுதுன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னா, ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி, இல்லைனா ஒரு டெக் இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குது. அதில் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஒர்க்கை, ஒரு சில விஷயத்தை டைம் கன்சூமிங்கான ரிப்பிட்டேட்டிவான டாஸ்க் எல்லாத்தையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்துருக்கு. இந்த மாதிரி என்ன ஆகுனா, இப்போது ஒரு டைம் கன்சூமான டாஸ்க் ஒரு பர்சன் உட்காந்து ஒரு 1 வீக் செய்கிற ஒர்க்கை ஏஐ வந்து அனலைஸ் பண்ணி ஜஸ்ட் 1 hour 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடணும். அந்த இடத்துல ஏஐ வந்தால் தான் அந்த இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகும். இப்போ இந்த பேசிக்கான விஷயம், டைம் கன்சூமிங்கான விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே எலிமினேட் பண்ணிவிட்டு க்ரியேட்டிவான ஒர்க், ஹை ரிட்டர்ன் கொடுக்குற ஒர்க்கில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஏஐ வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் ஸ்பெசிஃபிக்காக டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஹெல்த் கேரில் ஒரு பேஷண்ட் வந்து 3 இயர்ஸாக ஒரு டிசீஸ் இருக்குது அவருக்குன்னா, 3 இயர்ஸாக அவருக்கு இதில் இந்த டிசீஸ் வந்துருக்கு, அதுக்கப்புறம் இது வந்திருக்கு, இது க்யூர் ஆகிருக்கு அப்படின்ட்டு கம்ப்ளீட் டேட்டா இருக்கும். அந்த கம்ப்ளீட் டேட்டா வச்சு இன்றைக்கி அவருக்கு எந்த கைண்ட் ஆஃப் டிசீஸ் வர சான்ஸ் இருக்குது, அதுக்கு எந்த மெடிசன் எடுக்கணும், அதுக்கு என்ன மாதிரி சர்ஜரி பண்ணணும் அப்படின்ட்டு ஏஐ ப்ரிடிக்ட் பண்ணும். ஒரு டாக்டர் உட்காந்து 3 மணி நேரம் அனலைஸ் பண்ணுறத ஏஐ வந்து 3 செகண்ட் அனலைஸ் பண்ணி டேட்டா கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மேனுஃபேக்சர் இருக்காங்கன்னா, ஒரு ரிப்பீட்டேட்டிவான டாஸ்க், இந்த ஒர்க் ஃப்ளோ முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஒர்க்கை வந்து கட் டவுன் பண்ணு, இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு, 3000 யூனிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு. திஸ் இஸ் ஹவ் ஏஐ ஒர்க்கிங். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிலையும் ஏஐ இருக்குது. இப்போ இ-காமர்ஸ் போயிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து கார்ட்டில் போட்டு விட்றீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இமெயில் வரும். ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு பர்சனலைஸ்டான ஒரு சில விஷயத்தை காட்டுறதுல இருந்து, நெட்ஃப்ளிக்ஸில் போனீங்கன்னா பர்சனலைஸ்டான உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது. மார்க்கெட்டிங் என்னோடய இண்டஸ்ட்ரியில் பார்த்தா எவ்ரி சிங்கிள் டே ஒரு 20-30
டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏஐ டூல்ஸ். ஏஐ இல்லைனா என்னால் என்னோடய மார்க்கெட்டிங் ஓகே பண்ண முடியாது. நான் இப்போ ஒரு காப்பி எழுதுனாலும் சரி, ஒரு எடிட்டிங் பண்ணணுன்னாலும் சரி, இப்போ ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணணும், ஃபோட்டோவில் எடுக்கணும், ஒரு கஸ்டமரை வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ் பிட்ச் அனுப்பணும், லீடை வந்து ஸ்க்ரைப் பண்ணணும், அவுட்ரீச் பண்ணணும், இமெயில் வந்து ஆட்டோமேட்டடான இமெயில் அனுப்பணும், கஸ்டமர் உள்ளே வந்ததுக்கப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு இமெயில் அனுப்பு, 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இமெயில் அனுப்பு, லிங்க்டின்ல அவுட்ரீச் பண்ணு. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஏஐ வந்து கண்டிப்பாக தேவை. மெட்டா ஆட்ஸு, கூகுள் ஆட்ஸு. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகணும், அந்த இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட் பொட்டன்ஷியலை நீங்கள் ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக ஏஐ வந்தால் தான் முடியும். ஸோ ஏஐன்றது வந்து நம்மளோட அல்டிமேட் சூப்பர் பவர். அது வந்து நம்மளோட த்ரெட் கிடையாது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம எந்த ஏஐ டூலை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் எப்பயுமே பார்த்துட்ருப்பேன். நான் அதை தான் எல்லாருக்கும் சஜஸ்ட்டும் பண்ணுவேன். நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் இண்டஸ்ட்ரி, உங்கள் ஒர்க், உங்கள் பிஸ்னஸில் என்ன ஏஐ டூல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர, நீங்கள் ஏஐ பார்த்து என்னோடய ஜாப் ரீப்ளேஸ் பண்ணிடுமா, அதை பண்ணிடுமா அப்படின்ட்டு உட்காந்து வரி பண்ணக்கூடாது. உங்களை போய் உட்காந்துட்டு ஒரு 1000 லைன் ஆஃப் கோட் எழுதி இந்த ஏஐ வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு யாரும் சொல்லலை. ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு, இந்த விஷயத்தை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஏஐ டூலை உங்கள் ஒர்க் இண்டஸ்ட்ரியில் எடுத்து அப்ளை பண்ணி ஹை பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உங்களோட ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க், டைம் கன்சூமிங் டாஸ்க், தேவையில்லாத டாஸ்க், ஒரு சில விஷயம் உட்காந்து மேனுவலாக பண்ணுற டாஸ்க் எல்லாத்தையும் ஏஐ கிட்ட தள்ளி விட்டுட்டு ரொம்ப க்ரியேட்டிவான ஒர்க், ரொம்ப ஹை எஃபிஷியன்ட் கொடுக்குற ஒர்க், இந்த செஞ்ச ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குறன்ற ஒர்க்கில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஏஐ. இந்த மாதிரி தான் நீங்கள் ஏஐ வந்து உங்களோட ஜாபாக இருக்கட்டும், ஃப்ரீலான்சிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், கரியரில் இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி மார்க்கெட்டிங், இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரி டெக், இண்டஸ்ட்ரி எஜுகேஷன், இண்டஸ்ட்ரியில் நான் எப்படி இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஹையஸ்ட் லெவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ டெவலப் பண்ணி வச்சுருக்க ஏஐ டூல்ஸை கற்றுக்கிட்டு அதை எப்படி நான் வந்து என்னோடய இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ஏஐ வந்து நமக்கு கிடைச்ச சூப்பர் பவர். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜாக்கி சான் பார்த்துருக்கீங்களா? ஜாக்கி சானில் 10 or 12 மந்திரங்கள் இருக்கும். அந்த மந்திரங்கள் இருக்குது, அதுதான் பவர். ட்ராகன் மந்திரங்கள், பாம்பு மந்திரங்கள், அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பவர். நம்ம ஜாக்கி சான் வந்து அதில் இருக்கிற ஹியூமன், அந்த பவர் தான் ஏஐ. அந்த பவர் வச்சு நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக, ரொம்ப பவர்ஃபுல்லாக, எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் உங்கள் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும். உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணணும். கஸ்டமர் உள்ளே எடுத்துகிட்டு வர அவங்களுக்கு வந்து இப்போ நைட் தூங்கிட்டு இருக்கீங்க, ஒரு கஸ்டமர் உள்ளே வராருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சேட் பாட் வந்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். உட்காந்து நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடாது. எங்களோட கஸ்டமர் வந்து இன்னும் 2 ஹவர்ஸில் பேக் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ உங்கள் வெப்சைட்டில் இருந்து, உங்கள் மார்க்கெட்டிங்லேருந்து, சேல்ஸ்லேருந்து என்னென்ன ஏஐ யூஸ் பண்ண முடியுமோ பாருங்கள். ஒரு பர்சனலான ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறது. என்னோடய இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு பர்சனலாக சொன்னேன், இமெயில் அனுப்புறது, ஒரு அவுட்ரீச் பண்ணுறது, கண்டென்ட்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, டிசைனிங்லேருந்து, ஐ எம் யூஸிங் டன்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஒரு 20 to 30 ஏஐ டூல்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஏஐ வந்து லெவரேஜ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஜாப் செய்யும் போது ஏஐ வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். ஓகே, என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ணலாம், ஒரு விஷயம் கற்றுக்கிறது, ஆட்டோமேட் பண்ணுறது, எலிமினேட் பண்ணுறதுன்னு தான் பார்ப்பேன். ஸோ ஏஐ வந்து உட்காந்து வரி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. நான் எப்படி அந்த ஏஐ யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு லுக் பண்ணினாலே போதும். ஜஸ்ட் க்யூரியஸ் அபவுட் வாட் ஆர் கோயிங். இப்போ நீங்கள் ஒரு கோடிங்கெல்லாம் இருக்கீங்க, டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா, டெவலப்மெண்ட்டில் என்ன யூஸ் பண்ணலாம். ஒரு யூஐ இருக்குது, அந்த யூஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு, அந்த கோட் ரைட் பண்ணுறதுக்கு, அந்த எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் ஏஐ யூஸ் பண்ணிப்போம். அந்த க்ரியேட்டிவாக என்கிட்ட ஒரு சாஸ் ஐடியா இருக்குது, இந்த சாஸ் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறேன். எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான ஒரு சாஸ் ஐடியா இருக்குது, அதை நான் பில்ட் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். உட்காந்து பேசிக்கான கோடு, இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வச்சதை உட்காந்து மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுலாம் விட்டுட்டு அதெல்லாம் ஏஐ கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹை க்ரியேட்டிவ், ஹையஸ்ட் லெவரேஜ் கிவிங் டாஸ்க். ஸோ ஏஐ இஸ் நாட் அண்ட் த்ரெட் இல்லை. உங்கள் ஜாப் போயிடும், கரியர் போயிடும், பிஸ்னஸ் போயிடும் அப்படின்ட்டு உட்காந்து வரி பண்ணுறதுக்குலாம் எங்கள் டைம் இல்லை. ஹவு ஐ கேன் யூஸ் திஸ் already developed AI tools in my career industry job. I'm going to learn that, I'm going to implement that in my industry job. I'm going to அப்படி போயிட்டே இருக்க போகிறோம். அப்படி தான் போய்ட்டுருக்கணும். ஐயோ ஏஐ வந்துச்சு அப்படின்னு இல்லை. உங்களை போய் உட்காந்து ஒரு 10,000 லைன் ஆஃப் கோடு எழுதி இந்த ஏஐ கண்டுபிடிங்கல, கண்டுபிடிச்ச வச்சுருக்கத்தை யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டுபிடிச்ச வச்சுருக்கத்தை யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏஐ வந்து நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க அப்படின்ட்டு தான் வந்துடும். இப்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸுமே வந்து அவங்களோட பிஸ்னஸ் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஐ ஒர்க் ஃப்ளோ செட்டப் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம கூலான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க சாஸ்லேருந்து. அது நேற்று ஒரு லிங்க்டின்ல ஒருத்தர் கனெக்ட் பண்ண ஒரு
டவுன் சிட்டியாக ஏதோ ஒரு ஏஐ சொன்னார். கம்ப்ளீட் ஒரு சிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ஏஐ வந்துடுச்சு. அது சென்சார் பண்ணுறதுக்கு இப்போ என்ன மூவிங்கில் இருக்குது எல்லாமே கால்குலேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஏஐ வந்து நம்ம லைஃப் வந்து சிம்ப்ளிசிட்டி தான் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வந்து அது லைஃப்பை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறது, இது எப்படின்னா என்னோடய ஒர்க்கை வந்து ஒரு 1000 ஹவர் உட்காந்து என் மண்டே போட்டு பொழுந்துட்டு என் பிரெயின்ஸில் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஐஸை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த ஒர்க்கை சிம்பிளாக ஏஐ வச்சு பண்ணி முடிச்சுட்டு ஹை க்ரியேட்டிவான ஒர்க்கு மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ என்னென்ன ஏஐ இருக்குதுன்னு பார்த்து அந்த ஒர்க் ஃப்ளோவை செட்டப் பண்ணிட்டீங்கன்னா ஏஐ வந்து உண்மையை சொல்கிற உங்களோட நிறைய டைமை சேவ் பண்ணும், நிறைய எஃபர்ட்டை சேவ் பண்ணும், மணியை கூட சேவ் பண்ணும். எக்ஸாக்ட்லி உங்களோட நிறைய மணியை சேவ் பண்ணும். ஒரு 20-30 எம்ப்ளாயீஸ் சேர்ந்து செய்கிற ஒர்க்கை ஒரு ஏஐ பண்ணும். அந்த ஏஐ வந்து அதுவே பண்ணிடாது. அந்த ஏஐ ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும். ஸோ அந்த எம்ப்ளாயாக நீங்கள் இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் ஹவ் ஐ கேன் யூஸ் திஸ் ஏஐ டூல் இன் மை இண்டஸ்ட்ரி. ஸோ இது உங்கள் லைஃப்பை சிம்ப்ளிஃபை பண்ணும், உங்களோட ஒர்க்கை சிம்ப்ளிஃபை பண்ணும், உங்களோட நிறைய டைம், எனர்ஜி, மணியை சேவ் பண்ணும். ஸோ think how I can use in my industry, in my work, in my job, career, whatever it is, எப்படி நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் எப்பவுமே திங்க் பண்ணணும். உட்காந்து வரி பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எங்கள் டைமே கிடையாது. வரி பண்ணிகிட்ருக்கிற டைமில் நான் என்ன ஏஐ யூஸ் பண்ணலாம், என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் எப்படி ஒரு ஆட்டோமேட்டட் ஏஐ சிஸ்டத்தை பில்ட் பண்ணலாம், அந்த ஏஐ பில்ட் பண்ணுற அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியர் டெவலப்பரை ஹையர் போடு, அந்த ஏஐயே ஒரு டெவலப் போடு அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்ட்டுருக்கலாம் உங்கள் பிஸ்னஸில். ஸோ ஏஐ வந்து உங்களோட அன்ஃபேர் அட்வான்டேஜ். சரி, என்னோடய இண்டஸ்ட்ரி பார்த்தா மார்க்கெட்டிங். நான் என்னோடய மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணுவேன்னா, இப்போ நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணணும், ஒரு யூசர் ஒரு லீட் மேக்னெட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வராருன்னா அந்த லேண்டிங் பேஜை க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு டிசைனிங் பண்ணுறதுலேருந்து, இப்போது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறேன், கிளைண்ட்டுக்கு பிச் பண்ணுறதுலேருந்து, ஒரு அவுட்ரீச் பண்ணுறேன், ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் சென்ட் பண்ணுறதுலேருந்து, ஐ எம் யூசிங் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ். காப்பி ரைட்டிங், டிசைனிங், கண்டென்ட் க்ரியேஷன், எடிட்டிங், அவுட்ரீச்சு, அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன டூல்னு ரிவீல் பண்ணுன்னா வருஷக்கணக்கு ஆகிடும். ஒரு 20-30 டூல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் வேணால் சொல்லுங்கள், மார்க்கெட்டிங்கில் நான் என்ன ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எவ்ரி சிங்கிள் டே அப்படின்னு வேணால் ஒரு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு இன்கேஸ் சிமிலர் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். லாட் ஆஃப் டூல்ஸ் ஹெல்த் கேரில் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனர்ஜி செக்டரில், மேனுஃபேக்சரிங்கில், எஜுகேஷனில், லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் லாட் ஆஃப் ஏஐ டூல்ஸ் கஸ்டமாக டெவலப் பண்ணி ஒவ்வொரு பிஸ்னஸும் அவங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நிறைய இருக்குது. ஏஐ பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்ட் ப்ளோ ஆகிடும். அவ்வளோ கூலான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பண்ண போயிட்டுருக்காங்க. கூகுளோட இந்த ப்ராஜெக்ட்லாம் பார்த்திங்கன்னா என்னது, ஆட்டோமேட்டிக் டிரைவிங் கார்லேருந்து சென்சர்லாம் இருந்து அவங்களோட இப்போது லேட்டஸ்ட்டாக இமேஜ் எடிட்டிங் பண்ணுறதுல லாட் ஆஃப் இருக்குது. நான் உட்காந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் பேசுனா 25 ஹவர்ஸ் ஆகிடும் ஒவ்வொரு டூல்ஸை ரிவீல் பண்ணேன். ஸோ இந்த உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னோடய இண்டஸ்ட்ரியில் நான் எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜாப் சீக்கிரம் இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, ஹவ் ஐ கேன் லெவரேஜ் ஏஐ அப்படின்னு தான் பார்க்கணும். இன்கேஸ் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணலன்னா நான் எப்படி யூஸ் பண்ணலாம், கோ அண்ட் ரிசர்ச். இன்றைக்கி எவ்வளோ டூல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஜெமினியில், சாட்ஜிபிட்டியில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லைனா வந்து ஏஐ வந்து டெவலப் பண்ணுறங்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் லிங்க்டின்ல எங்கேயோ போட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் உட்காந்து ரிசர்ச் பண்ணி இந்த டூல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நாம் யூஸ் பண்ணலான்னு உட்காந்து அதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஒர்க்கை வந்து ஃப்ளோ பண்ணிடலாம், ஆட்டோமேட் பண்ணிடலாம் நிறைய ஒர்க்கு. ஸோ ஜஸ்ட் லுக், ஒரு நாளைக்கு ஒரு ½ அன் ஹவர் லுக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன ஏஐ டூல்ஸ் வந்துச்சு, நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வீக்லி ஒன்ஸ் ஒரு 1 ஹவர் உட்காந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு A to Z புரிஞ்சிடும். ஜஸ்ட் ரிசர்ச் கண்டுபிடிச்சி வச்ச டூலை யூஸ் பண்ணுங்க தான் சொல்கிறாங்க, போய் கண்டுபிடிங்கன்னெல்லாம் சொல்லலை. ஸோ ஏஐ வந்து த்ரெட் இல்லை, இட்ஸ் யுவர் அன்ஃபேர் அட்வான்டேஜ். இட் சிம்ப்ளிஃபைஸ் யுவர் ஒர்க், ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க். இட் கிவ்ஸ் மோர் ஃப்ரீடம் டு ஒர்க் ஆன் திங்ஸ் தட் யூ வாண்ட். தென் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நீங்கள் எப்படி ஒரு ஏஐ யூஸ் பண்ணலாம், ஏஐ டெவலப் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு. ஏஐ காட்டினாலும் நிறைய ஜாப், ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரில் இருந்து இப்போது வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட்டில் இருந்து இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஜாப் எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்கள் லுக் பண்ணலாம். ஸோ ஏஐ வந்து நாட் அண்ட் த்ரெட், இட்ஸ் யுவர் அன்ஃபேர் அட்வான்டேஜ். என்னோடய ஆசை என்னென்னா இன்னும் நிறைய ஏஐஸ் வந்து டெவலப் ஆகணும், நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால ஒரு பேசிக் செட் ஆஃப் ஒர்க்கில் இருந்து, ஒரு டைம் கன்சியூம் ஒர்க்கில் இருந்து, ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க்லேருந்து எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம கோரான விஷயம், ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குற விஷயம், ரொம்ப க்ரியேட்டிவான விஷயத்தில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். அந்த ஏஐ வந்து நம்மளோட பேசிக் ஒர்க்கெலாம் பார்த்துக்கும், நம்ம க்ரியேட்டிவான ஒர்க், ஹை ரிட்டர்ன் கொடுக்குற ஒர்க்கில் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏஐ வந்து நீங்கள் எப்படி லெவரேஜ் பண்ண முடியும்னு மட்டும்தான் பார்க்கணும். ஏஐ இஸ் அண்ட் லெவரேஜ். லெவரேஜ் வந்தால்
சாதாரண லெவரேஜில் அன்ஃபேர் அட்வான்டேஜ்னா ஒரு லெவரேஜ் அப்படின்னு போகலாம். எங்கே நீங்கள் லெவரேஜ் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் கரியர், பிஸ்னஸ், ஜாப்லேயும் அந்த லெவரேஜ் தான் ஒரு ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். லெவரேஜ்ன்றதை பற்றி நான் பேசினா தனி வீடியோ வேணும். ஸோ அது வேணால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பேசுகிறேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏஐ வந்து ஜஸ்ட் பவுண்டட் கேம். அதுக்கு ஃபீட் பண்ண டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் நாலேஜை வச்சு அது ஒரு விஷயம் ப்ரெடிக்ட் பண்ணுது. கொடுத்த டேட்டாவை அப்படியே திருப்பி போட்டு இதெல்லாம் பண்ணுது, டிடெக்ட் பண்ணுது, சென்சர் பண்ணுது. ஸோ ஏஐ வந்து ஒரு பவுண்டட் கேம். ஏஐ வந்து நீங்கள் எப்படி லெவரேஜ் பண்ணலாம் மட்டும் எப்பயும் பாருங்கள். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஏகே பாய்.